Hello friends, welcome to Cookefy. Friends, இன்னைக்கு நம்ம அரிசியை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை இப்ப தண்ணியில ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 தடவை இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரிசி மூழ்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறின இந்த அரிசியை மிக்சி ஜாருக்கு மாற்றி நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட், அதாவது கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் பார்த்தீங்கன்னா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதே மாதிரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பார்த்தீங்கன்னா நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க கையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி இது வழக்கம் போல ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிடிச்ச உருண்டையை பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க. வேக வச்சிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கட்டாயம் உங்க வீட்டுக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cookefy. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி மொறுன்னு ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்கு, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. இப்போதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ண போறோம். அது பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சிருக்கேங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 500 கிராம் அளவுக்கு காலிஃபிளவர் ஃபிளாரட்ஸ் ஆட் பண்ணிருக்கேங்க. காலிஃபிளவரை 3ல இருந்து ஒரு 4 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில பிளான்ச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த காலிஃபிளவர்ல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள் எல்லாமே செத்து போயிருங்க. அடுத்ததா ஒரு 4 நிமிஷம் நல்லா பிளான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காலிஃபிளவரை இந்த தண்ணில இருந்து வெளியில எடுத்துருங்க. அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேன். இது கூட ரெட் ஃபுட் கலர் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஒரு 4-5 கருவேப்பிலை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட சோள மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காலிஃபிளவர், அதை இந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவர் மேல இந்த மாவு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கோட் ஆகணும். எல்லா திசையிலையும் எல்லா இடத்துலயும் இந்த மாவு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த காலிஃபிளவரை பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதான். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி இந்த காலிஃபிளவர் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பாத்தீங்கன்னா மீடியம் ஹீட்ல இருக்கணும். அப்ப இந்த காலிஃபிளவர் ப்ராடக்ட்ஸை ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலிஃபிளவரை மீடியம் ஹீட் ஆயில நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிச்சதுங்க. ரொம்பவே சூப்பரான காலிஃபிளவர் ஃப்ரை ரெசிபி ரெடி.